மாணவர்களுக்கு வணக்கம். இயல் 8 சாந்தா தத்தா அவர்கள் எழுதிய கோடைமலை பகுதியினுடைய 3வது பகுதியை இப்போ நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்போ என்னதுங்க 2வது பகுதியில் என்ன சொல்லியிருந்தார் அவர் இறுதியில்? என்னங்க நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறியா பாபு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? யாரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் சொன்ன உடனே ஐயா அப்படின்னு அந்த மருந்து கடை பாபு சொல்கிறான், ஆமாம்ப்பா நெசமாக தான் சொல்கிறேன், அம்மா என்கிற பாசமே தெரியாமல் இது என்னங்க இருக்க இது மட்டும் என்ன பாவம் செஞ்சது? இது மட்டும்னா என்னது, இந்த குழந்தை மட்டும் என்ன பாவம் செய்தது? பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்போ தான் நல்லா புரிஞ்சுது பாபு. ஏன்னா அந்த குழந்தைய அவர் தூக்கிட்டான். அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப டாக்டர் உள்ளுக்குள்ளே போகிறப்போ ஒரு அம்மா வெளியில் வந்தாங்க தெரியுங்களா? அந்த அந்த அம்மாவினுடைய தோள்பட்டையில் கோழி குஞ்சு படுத்துருக்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சு. அதை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி வந்துச்சு பார்த்தீங்களா? அதை பார்த்த உடனே தான் இவருக்கு என்னதுங்க மனசு வருது. என்னதான் இருந்தாலும் நம்ம தோள்பட்டையில் போட்டு அரவணைச்சு கொண்டு போனாலும் அவங்க அம்மாவுடைய தோளில் இருக்கிற மாதிரி வருமா? ஏன்னா அதுதான் உணர்வு, தொடு உணர்வு. அந்த தொடு உணர்வு அப்படிங்கிறது அம்மாவிடம் நிறையாவே இருக்குதுங்க. சரிங்களா? அந்த தொடு உணர்வில் ஒரு அன்பு இருக்குங்க, ஒரு பாசம் இருக்குங்க. அதை பார்த்து தான் பாபு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னது நம்ம வச்சுருந்தோம்னா இந்த குழந்தைய எப்படி வளர்த்துறதுனே தெரியாமல் இருக்கும். இது மட்டும் என்னது அப்பா அம்மா இல்லாமல் வளரணும்னு என்ன, இதுக்கு மட்டும் என்ன தலைவிதியா? இது என்ன பாவம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனது பெண்ணோட பரிவும் பாசமும் எனக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது பாபு. இதை புரிஞ்சிருக்கிற முடியாதே என்னது, இதை பிரிஞ்சிருக்கிற முடியாதே என்கிற என்னோட சுயநலத்துக்காக இதை அனாதையாக விட்டுட்டு போகிறது எவ்வளவு பெரிய பாதகம். என்னால் குழந்தை, என் பையன் பெற்ற குழந்தை, என்னோட பேரன், என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனது பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைய நானே வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு அப்புறம் இந்த குழந்தைய யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எனது எவ்வளோ பெரிய பாதகம் அப்படின்னா இந்த குழந்தைக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் பாபு, நீ நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துரு. எவங்களை மீண்டும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் அவங்க உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அதனால் பத்திரமான இடத்துக்கு தான் போய் சேர்றது பிள்ளைன்னு நிம்மதி வேற. அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை என்னதுங்க அவங்க தத்தெடுக்க வர்றாங்க இல்லைங்களா, அவங்கள தான் சொல்கிறார் இந்த பெரியவர். அதுவும் இல்லாமல் உனக்கு தெரிஞ்சவங்கன்னு வேற சொல்கிற. அதனால் என்னது நீயும் அப்பப்போ இந்த குழந்தையை பார்த்து உன் கண்ணு முன்னாடி இருக்கும் பார்த்துக்குவேன். எனக்கு அது ஒரு நிம்மதி பாபு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள உடனே வர சொல்லிடு, ஆக வேண்டியதை பார்க்கலாம், இதெல்லாம் காலதாமதம் பண்ண வேண்டாம் பாபு, நீ வர சொல்லு, என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வினாடி தாமதித்தாலும் மனம் மாறிவிடுமோ என்பது போல மருந்தும் குழந்தையுமாக விடுவிட நடந்தார். சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கிருந்தா இது ஏதாவது மனசுக்கு இது மாறிடுமோ அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா அவர் தத்து கொடுக்கணுங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டார். சப்போஸ் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அங்கே இருந்து ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா மனசுக்கு இது மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு மருந்தையும் சீட்டையும் வாங்கிட்டு படப்படன்னு வெளியில் வந்துட்டார். பாபு நாளைக்கு அவங்கள வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. இரவெல்லாம் உறக்கமின்றி அப்படியே புரண்டு படுக்கிறாரு. ஏன்னா இந்த குழந்தை நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகுது. இந்த குழந்தை இல்லாமல் எப்படி நான் இருக்க போகிறேன்? எனக்கு யார் அரவணைப்பாக இருக்க போகிறா? நான் கடைசியில் இப்படி ஒரு ஆதரவு இல்லாமல் ஒரு அனாதையாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. எல்லாம் இதோட நல்லதுக்கு தானே என திரும்ப நினைத்து சமாதானப்படுத்தி கொண்டார். அடப்போ, நாளைக்கு நீ செத்தாலும் உனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நாளைக்கு இன்னொரு 50-60 வருஷம் நல்லபடியாக வாழ வேண்டிய இந்த குழந்தைய ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். இவங்க அப்பா அம்மா தான் யோசிக்காமல் போய் சேர்ந்துட்டாங்க, நீயும் அப்படி யோசிக்காமல் ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த குழந்தைய நீ நடுத்தருவில் விட்டுட்டு போயிடாதரா. நீ யோசித்ததெல்லாம் நல்லதுக்கு தான் யோசிச்சிருக்கிற, அதனால் இந்த குழந்தையோட நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு சமாதானப்படுத்திக்கிறாரு. அடுத்து பாருங்கள், அடுத்த பற்றி பாருங்கள். பாபுவுடன் வந்த அவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு அத்தனையும் அம்முகங்களில் உணர்ந்தபோது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை வலுத்தது. ஏன்னா ஒரு குழந்தையை தத்து கொடுக்கறதுங்கிறது சர்வ சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா அந்த குழந்தை அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்களா? அந்த குழந்தைக்கு 3 நேரம் சோறு போடுவாங்களா? அந்த குழந்தையோட தேவைகளை பூர்த்தி செய்வாங்களா? இல்லை அந்த குழந்தைய அடித்து துன்புறுத்துவாங்களா? இல்லை அந்த குழந்தையோட மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்களா? எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா? தத்து கொடுக்குறதுன்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பாபுவோட அந்த அவர்களை பார்த்தபோது அவருக்கு என்ன தோணுதுங்களா? ஒரு பிள்ளை பாக்கியம், ஒரு ஏக்கம், தவிப்பு, குழந்தை எப்படியாவது தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தவிப்பு, இது எல்லாமே அவங்களுடைய முகத்தில் இருந்தது. அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுநாள் தயக்கத்துக்கு பின்னான தன் முடிவு குறித்து இனி 2வது கருத்துக்கு இடமில்லை என்ற அளவில் உறுதி கூடியது. இனிமேல் அவ்வளோதான், யோசிச்சாச்சு, ஒரே முடிவு, குழந்தையை தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே முடிவாக இருக்கார். அந்நேரத்திற்கு நெருடல் எல்லாம் பிள்ளையை பிரிந்து இருக்க வேண்டுமே எனும் உதிரத்தை உறைய வைக்கும் உறுத்தல் மட்டுமே விழிநீரை பிடிவாதமாய் வந்த வழி அனுப்பி வைத்தார். விழிநீர்னா கண்ணில் தண்ணீர் அப்படியே அப்படியே கொட்டுது. இனிமேல் குழந்தையை பிரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற அந்த ஏக்கம் அவரை வாட்டுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையோட நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வந்த கண்ணீரையும் அடக்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பற்றி பாருங்கள்.
உங்களுக்கு கவலையே வேணாம் ஐயா, இப்படி சொல்கிறது கூட சரியில்லை தான், நல்லா பார்த்துக்குறோன்னு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கிறார்களா என்ன? அப்பா என்னங்க என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தயங்கிய பிறகு தொடர்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அந்த குழந்தைய வந்து என்னதுங்க அவங்க தத்தெடுக்க போகிறாங்க, தத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குழந்தைக்கு அவள் தான் அப்பா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தைங்க நாங்கள் உங்கள் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது என்னதுங்க சொல்கிறாரு. பார்த்துக்குறோன்னு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கிறாங்களா என்ன? அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் என்ன ஓரிரு கணம் போல் என்னதுங்க தயங்கிய பிறகு தொடர்ந்தா. மீண்டும் அந்த குழந்தையை தத்தெடுக்கக்கூடிய அந்த தந்தை இருக்கார் இல்லைங்களா, அவர் பேசுகிறாரு. சொல்கிறாரு, ஐயா ரொம்ப பெரிய மனசோடு எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க ஐயா. என்னதுங்க நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய மனசோடு இந்த குழந்தைய எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஐயா. நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக உங்களிடமே என்னதுங்க இன்னொரு உதவி கேட்கின்றோம். குழந்தையை பிரிந்து சிரமப்படாமல் நீங்களும் எங்களோடு வந்துடுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம குழந்தைய தானே தத்து கொடுக்குறோம் சொன்னோம். இவர் வந்து என்னதுங்க இந்த குழந்தைய பாவம் நீங்களும் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு என்னது எங்களுக்கும் தெரியும் அந்த பாசம், ஏன்னா உங்களுடைய பேர குழந்தைகளவா, அதனால் நீங்களும் எங்களோடவே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் 3 பேருக்குமே ஒரு பெரிய துணையாக பாலமாக இருக்கும். எங்கள் 2 பேர்த்துக்கும் யாருமே இல்லை. ஏன்னா இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இல்லை, எங்களுடைய அப்பா அம்மா இல்லை, நாங்கள் என்னதுங்க இந்த குழந்தை தான். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு 3 பேர்த்துக்கு ஒரு எப்படி சொல்கிறேங்க ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியாக இருப்போம், சரின்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட பேசுகிறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்கள். அதாங்க எல்லாருமே சொல்லுவாங்க, எண்ணம் போல தாங்க நமக்கு வாழ்க்கை. நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும். எப்படிங்க, நம்ம நல்லது நினச்சோம் அப்படின்னா நல்லதே நடக்கும், நம்ம கெட்டது நினச்சோம்னா நமக்கு கெட்டதே நடக்கும். அதனால தான் சொல்லி வச்சுருந்தாங்க, என்னதுங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னதுங்க நீ நல்லது செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா உனக்கு எதிர்காலத்தில் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். நீ பொறாமை போட்டி என்னதுங்க ஆணவம் இதெல்லாமே இருந்ததுன்னா எதிர்காலத்தில் அதுவே உன்னை என்னதுங்க தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் எங்களோட வந்துடுங்க, எங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தாய் தந்தையருடைய நல்ல எண்ணம் பாருங்கள் அந்த இடத்துல, அந்த மனித நேயம் தாங்க இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இல்லவே இல்லைங்க. எப்படிங்க இல்லவே இல்லை. இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், சாலையில் அடிபட்டு கிடக்கிறோம், உடனே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை என்ன ஃபேஸ்புக்லேயோ போடுறோம், இந்த மாதிரி இங்கே நடந்துச்சு அப்படின்ட்டு. உடனடியாக யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறோமா பண்ணுறாங்க ஒரு சில பேர்த்த நான் சொல்கிறேன். அப்போ அவர்களிடம் நம்ம போய் எங்கே போய் மனிதநேயத்தை எதிர்பார்க்கறது? மனிதநேயம்னா என்னங்க, சாலையில் அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு ஒரு ஆத்திரம் அவசரம்னு உதவுறவங்களுக்கு அவங்க என்ன ஜாதி என்ன மதம் அவங்க என்ன குலம் கோத்திரம்னு பார்க்காம ஓடோடி போய் உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மனிதநேயம். இந்த மனிதநேயம் இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்குது யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த குழந்தையை தத்தெடுக்கிறாங்க, அந்த குழந்தை என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம்னு பார்த்தா தத்தெடுக்க வந்தாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய இயக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க, அதனால் அவங்க தத்தெடுக்க வந்தாங்க. அதோடு உடனோடு என்னங்க அந்த பெரியவரையும் தத்தெடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மனப்பாங்கு அப்படிங்கிறது இது என்னதுங்க மனிதநேயத்தினுடைய உச்சநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சா உங்களுக்கு நான் சொல்ல என்ன வரேன் அப்படின்னு புரிஞ்சுதாக்கா உங்களுக்கு? அப்போ என்ன அப்படின்னா என்னங்க மனிதநேயம் அப்படிங்கிறது இனத்தால் அல்ல, ஜாதியால் அல்ல, மதத்தால் அல்ல, பிரிவில் அல்ல, வேறுபாடுல அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க மனிதநேயம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களில் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய அருமை ஆங்கில ஐயா சொல்லுவார், என்னதுங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே அந்த பெரியவருக்கு என்னங்க அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நம்ம குழந்தை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம், என்னதுங்க இப்போ நம்மளையும் சேர்த்து இவங்க வாங்க எங்களோட வந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம். அடுத்து பாருங்கள், அடுத்த பற்றி இவங்க வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து அப்படியே என்னங்க அப்படியே ஒரு தன்மையாக கேட்குறாங்க. இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட ஐயா நீங்களும் எங்களோட வந்துருங்க ஐயா அப்படின்னு ஒரு சாதுவா ஒரு பண்பா என்னங்க ஒரு வேண்டுகோளா அப்படி கேட்குறப்ப இவருக்கு அப்படியே அதிர்ந்து போனார் ஆறுமுகம். அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க யாருக்கு யார் உதவி, எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு எளிமையாக அப்படி கேட்டுவிட்டாங்களே. ஏன்னா ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறது அப்படிங்கிறதே ஒரு மனசு வேணும். அது இல்லாமல் என்னை போன்ற ஒரு என்னதுங்க முதியவரையும் சேர்த்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்படி சாதாரணமாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எந்த சங்கடமும் கூடாதென மிகவும் பக்குவமாய் இவன் அப்படின்னு சொல்லிட்டு மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளையும் எப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையுடன் தன்னையும் சுவீகரித்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து எனக்கு அப்புறம் இந்த குழந்தையை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன், அதனால் குழந்தையை தத்து கொடுக்க முன் வந்தேன். அந்த குழந்தை போனதுக்கப்புறம் என்னை யார் பார்த்துக்குவா, நான் இருக்கிற கடைசி வரைக்கும் நான் இப்படி ஒரு இதாக இருக்கணுமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே தத்தெடுக்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையோடு சேர்த்து என்னையும் தத்தெடுத்து கொள்ள விரும்பினார்களே. அதாவது என்னையும் நீங்கள் வாங்க எங்களோடு என்னங்க ஒன்றா இருக்கலாம், எல்லாரும் ஒருத்தருக்கு
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மனசு யாருக்குங்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல என்னதுங்க, நல்ல மனிதநேயம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய எண்ணங்களில் தான் இருக்கின்றது. நம்ம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம செய்ய மாட்டோம். அவங்க வேறு நம்ம வேறு அப்படின்னு நினச்சோம்னா அவங்க வேறு நம்ம வேறு தான். ஆனால் எல்லாருமே மனிதர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும், ஒரு ஆபத்துனா உதவி செஞ்சுக்கணும், ஒருத்தங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, நம்ம புண்ணியங்களை சேர்த்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அது என்னங்க, அந்த எண்ணங்களிலே மனிதநேயம் ஒளிந்திருக்க வேண்டும், மனிதநேயம் என்னதுங்க வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பெரியவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அதான் நம்ம என்னையும் சேர்த்து பார்த்துக்கிறேன்ட்டாங்கண்ணே. உடனே பாபு அந்த இடத்துல இருக்கிறாரு. பாபு பாருங்கள், பாபு இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுதுப்பா, கண்ணீரை இப்போது சுதந்திரமாய் வெளியே அனுப்பியபடி கைகூப்பினார் முதியவர். ஆனால் வந்து ஆனந்த கண்ணீர் வருது. எப்படிங்க, ஏன்னா அந்த குழந்தையோடு என்னையும் சேர்த்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது எவ்வளோ பேர் ஒரு விஷயம் இல்லைங்களா. வந்த அந்த ஆனந்த கண்ணீரை என்னதுங்க அப்படியே என்னதுங்க கண்ணீர் அப்படியே சிந்துறாரு, அப்படியே தொடச்சிட்டு, பாபு எனக்கு இப்போதைக்கு சாவு வராதுன்னு நினைக்கிறப்பா, இந்த மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாருங்க எவ்வளோ அருமையாக சாந்தா தத் வந்து ஒரு பெண்ணிய படைப்பாளர். அந்த குழந்தைகளுடைய உணர்வு அப்படிங்கிறது உண்மையிலுங்க முதல் ஒரு தாய்க்கு தான் தெரியும். அந்த தாயினுடைய அன்பு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கட்டாயம் கிடைக்கணுங்க, ஒவ்வொரு குழந்தைக்கு கிடைக்கணுங்க. சரிங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக என்னதான் குழந்தைய வந்துங்க அடித்து வளர்த்தாலும் அந்த அம்மாவுக்கு, அடிக்கிற அம்மாவுக்கு அணைக்கவும் தெரியும் அந்த குழந்தைய. எப்படிங்க, அடிக்கக்கூடிய அந்த தாய்க்கு குழந்தை ஒரு தவறு செய்து அப்படின்னா அடித்து வளர்த்துவாங்க, அதெல்லாம் தவறு கிடையாதுங்க. அடிக்கிற அந்த குழந்தையை எவ்வாறு அரவணைத்தால் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டும் அப்படிங்கிறது ஒரு அம்மாவுக்கு தெரியும். இது வந்து யாருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியுமா? அப்போ ஒவ்வொரு குழந்தையும் என்னதுங்க தாய் தந்தையருடைய அன்பிலையும் பண்பிலையும் பாசத்திலையும் நேசத்திலையும் வளரணுங்க. அப்படி இல்லாத குழந்தைகளுடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பார்த்துட்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களை என்னதுங்க கண்கண்ட தெய்வமாக வணங்க வேண்டும் தினந்தோறும் அப்படிங்கிறத தயவுசெய்து மனசில் புரிஞ்சுக்குங்க குழந்தைகளே. மனித நேயம் அப்படிங்கிறது என்னதுங்க, நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய நல்லதில் தான் நம்மளுடைய மனித நேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய தாங்க நமக்கு வந்து என்னதுங்க நம்ம உயர்ந்துக்கிட்டே இருப்போங்க. சரிங்களா, எல்லாத்துலேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனசில் எல்லாத்துக்குமே என்னதுங்க இன்றைக்கி எப்படிங்க, தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தான் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நம்ம சாப்பிட்றோம், நம்ம யாராவது நம்மக்கிட்ட ஒருத்தங்க உதவின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக உதவி செய்கிறது தவறு எதுவும் இல்லைங்க. எப்படிங்க, தவறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 1000 ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா ஒருத்தருங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்குறாங்க அப்படின்னா அந்த 100 ரூபா கொடுக்கலாம். நம்மக்கிட்ட 900 ரூபா இருக்குது, அதை வச்சு நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், தவறு எதுவும் இல்லைங்க. இது போன்ற என்னதுங்க குழந்தைகள்லாம் என்னதுங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்னதுங்க வேறுபாடு காட்டக்கூடாது, முதியவர்கள்ட்ட என்னதுங்க நம்ம மூஞ்ச காட்டக்கூடாது. தாத்தா பாட்டிகள் அப்படிங்கிறவங்க அவங்க எத்தனை நாளுக்கு இருக்க போகிறாங்க யோசிச்சு பாருங்கள். வயது ஆக ஆக அவர்களுடைய என்னதுங்க தன்மை அப்படிங்கிறது குழந்தைத்தனமாக மாறிட்டு இருக்கும். அந்த குழந்தைகளோடு என்னதுங்க நம்மளுடைய குழந்தைகள் என்னங்க அந்த பெற்றோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, தாய் தந்தையர்கள், அவர்களுடைய குழந்தைகளும் என்னங்க ஒன்றோடு ஒன்றாக இருந்து எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சாந்தா தத் வந்து நமக்கு சொல்ல வர்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படிங்கிறதுல சாந்தா தத்தை பற்றி சொல்கிறாங்க, பார்க்கலாம். சாந்தா தத் அப்படிங்கிறவங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெண் படைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே அடிகோடிட்டுங்க. அமுத சுரபியில் வெளியான கோடைமலை என்னும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இதையும் அடிகோடிட்டுங்க, ஒரு மதிப்பெண்ணில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் தற்போது ஹைதராபாத்தில் வசிக்கிறார். சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இலக்கியத்துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார். எல்லாமே பாருங்கள், சிறுகதை எழுதுகிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்க, டிரான்ஸ்லேட்டராக இருக்காங்க. எல்லாருமே என்னதுங்க இந்த இலக்கியத்துறைக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னதுங்க பணியை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பல விருதுகளை பெற்றுள்ள இவர் ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை அப்படிங்கிற அந்த மாத இதழின் ஆசிரியராக உள்ளார். இதையும் அடிகோடிட்டுக்குங்க. சரிங்களா, ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார். அதையும் அடிகோடிட்டுக்குங்க. இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ளது. மனிதநேயம் இவர் கவிதைகளில் என்னதுங்க வெளிப்படும் அடிப்படை பண்பாகும். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. கோடை மலையில் என்னதுங்க கருத்து என்ன அப்படின்னா மனிதநேயம். மனிதநேயம் அப்படிங்கிறது குழந்தைகளிடம் இருக்க வேண்டும், ஏன்னா பெரியவர்களிடம் இருக்க வேண்டும், நடுத்தரவர்களிடம் இருக்க வேண்டும். அந்த மனிதநேயம் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படும், அடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லதிலிருந்து, அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணங்களிலிருந்து. மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன், எண்ணம் போல் வாழ்க்கை. மனிதநேயம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களிலே இருக்கின்றது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டு என்னதுங்க இந்த கதையை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.